ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. நீங்கள் மட்டனில், வாழைக்கால, வாழைப்பூவில் எல்லாத்துலேயும் கோலா உருண்டை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த வெஜிடபிள் செஞ்சுருக்கீங்களா? ஆமாங்க, சவுச்சவில் கூட்டு பொரியல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் கோலா உருண்டை அதிகமாக செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவ் எடுத்திருக்கேன். இந்த சவுச்சவை தோல் சீவிட்டு நம்ம கேரட் துருவுறோம் இல்லையா, அதில் துருவிடலாம். சின்ன சைஸில் துருவலாம், பெரிய சைஸ் வேண்டாம். சின்னதில் துருவினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், மாவோட நல்லாவும் மிக்ஸ் ஆகும். இப்போ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேர்த்து வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவில் தண்ணி இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவு இருந்ததுங்க. இதை நம்ம துணி வச்சோ ஃபில்டர் பண்ண தேவையில்ல. ப்ரெஷர் ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கையிலையே தண்ணியை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபில்டர்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம டயட்டுக்கெலாம் இந்த காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போது தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த தண்ணியே பாருங்கள், ஒரு கிளாஸ் அளவு இருக்குது. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணலான்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். எங்கள் சைடில் இதை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம். நிறைய பேர் உடச்ச கடலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்படிங்கன்னு சொல்லுங்கள். இப்போது நான் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போடாமல் ஒரு 4 ஸ்பூன் அளவு மாவு மட்டும் போட்டுக்கிட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டாலும் அந்த சவுச்சவில் தண்ணி விடும். ஸோ நம்ம பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்துக்கலாம். கலந்துட்டு உங்களுக்கு மாவு எல்லாம் ஒன்று திரண்டு வரணும். அதாவது சப்பாத்தி மாவை விட ஒரு கன்சிஸ்டன்சி முன்னாடி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு ஃப்ரீயாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ உருண்டை உருட்டிக்கலாம். தண்ணி இப்போ நீங்கள் சப்போஸ் மாவு அதிகமாக போட்டு தண்ணி மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா, அப்போ சவுச்சவ் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் நார்மல் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீடியம் சைஸ் வெஜிடபிளில் ஒரு 15 உருண்டை கிட்ட வந்துச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டையை போட்டுருங்க. எல்லா உருண்டையும் போட்டு அடுத்த நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த நம்ம ஒவ்வொரு உருண்டை போடுற டைமே போதும் ஹை ஃப்ளேமில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடியில் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அடியில் கலர் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதாங்க. ஒரு 1 மினிட்ல திருப்பி போட்டுருங்க. பால்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான ஒரு சவுச்சவ் கோலா உருண்டை ரெடி ஆகிடும். எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு இதை பார்த்தோன்னே குலோப் ஜாமுன் ஞாபகம் தாங்க வந்துச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் 15 இருந்ததுனால ஒரே ஷிஃப்ட்லேயே நான் போட்டுட்டேன். சவுச்சவ் சாப்பிட மாட்டாங்கன்ற பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. சவுச்சவில் தான் செஞ்சோன்றதை நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.